உங்க உங்க வீட்டுக்காரருக்கு சொல்றேன், அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா, அது நல்லா ஆயிட்டு இப்போ அது அவங்களுக்கே வந்து நல்லா இருக்கு. இப்போ அது நல்லா வந்து மூச்சு யாரு எடுக்க சிஸ்டர் கிட்ட முடியாம இருந்தாங்க, பேசுனீங்களா? ப்ரேயர் பண்ணாங்க சிஸ்டர், Praise நல்லா God. இருக்காங்க இப்போ. Glory to அதுக்காக God. வேண்டி இது நான் திருப்பி உங்களுக்கு சொல்லதுக்காக வேண்டி தான் நான் போன் அடிச்சேன். அதுக்கு பிறகு அப்படியா? அக்கா வீட்டுக்கு போனேன், அக்கா வீட்டுல சொன்னேன் இந்த போனை பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்குது, சரி கேட்கறதுக்கு சரி. நல்லா இருக்குது அவருக்கு அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க ஹார்ட் எனக்கு நம்பர் ஹார்ட் பிரச்சனையா தாயினாங்க. இருந்துச்சா? ஏமா ஆ அவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனையா இருந்துச்சா? ஆமா ஆமா, ரொம்ப நாளா ஓ இருக்குது இது. இந்த ஆஸ்பத்திரியில அட்மிட்லாம் பண்ணியிருந்தாங்க 2 டைம். அவங்க வந்து வேற ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாங்க, அந்த மிஷின்லாம் அங்க கிடையாது, ஆ நீங்க வேற ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு. ஆ அது மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. இப்போ உங்களுக்குள்ள சரி. பிரேயரை பார்த்ததுல இருந்து அவங்க மருந்து விட்டுட்டாங்க. ஓ glory to Jesus. Praise God. மருந்து விட்டு நான் மருந்து சாப்பிட மாட்டேன், அவங்க எனக்கு ஏத்தால ஜெபம் பண்ணுதாங்க, அதனால எனக்கு ரொம்ப ஆண்டவர் அற்புதம் செய்தாங்க, அதனால Praise எனக்கு God. நான் அந்த மருந்தை சாப்பிட மாட்டேன்ட்டு ஜெபத்திலே இருக்காங்க. எப்பவும் இப்போ ஜெபத்துல தான் இருக்காங்க. Glory நீங்க to God. ஜெபம் பண்ண அவங்க எப்பவும் பிரேயர்ல இருப்பாங்க. Praise God. அதனால எனக்கு இப்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. கர்த்தர் பெரியவர் பெரியவர். ஒரு ஆனா இப்ப அம்மாவுக்குலாம் பெரியக்கா ஒரு வீட்டுக்கு அம்மாவுக்குலாம் ஸ்ட்ரோக் வந்து ஒரு கை ஆ, காலே யூஸ் ஆகாம இருந்துச்சு. ஆ, ஆ, அவங்க இதே போலதான் அவனுடைய வார்த்தையை கேட்டு அவங்க விசுவாசிச்சு மருந்து மாத்திரையே இல்லாம அவங்களுக்கு அது நார்மல் ஆயிருச்சு. சரியாயி அவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க திரும்ப பழையபடி. ஆமா, அதனால அப்பா வந்து நிச்சயமா இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு சொன்னதன் கருத்து இதுதான். தேவனுக்காக நாம் செய்கின்ற எந்த நல்ல காரியமும் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷமாக எண்ணப்படும் அல்லது சேர்த்து வைக்கப்படும். பூமியிலே நன்மை செய்கையில் அது பரலோகில் நமக்காக நல்ல அடித்தளம் போடுவதாகும். பிரியமானவர்களே, நாம் நற்கிரியைகளினால் ரட்சிக்கப்படுகிறோம் என்பது இதன் பொருள் அல்ல. நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மாத்திரமே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நற்கிரியைகள் விசுவாசத்திற்கு வெளிப்படையான சான்றுகளாகும். ஒரு நல்ல மரம் நல்ல கனிகளை தருவது போலவே மெய்யான விசுவாசம் எப்பொழுதும் நற்கிரியைகளை பிறப்பிக்கும். நமக்கு உண்மையில் விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் செய்யும் நன்மைகளே வெளிக்காட்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவில் வைத்துள்ள தங்களது விசுவாசத்தின் நிமித்தமாக நற்கிரியைகளை செய்வோர் தங்கள் சுதந்திரமாக தங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுவர். ஒருமுறை ஒரு பணக்கார வாலிபன் இயேசுவிடம் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன் பரலோக பொக்கிஷத்தை நாடினான். இயேசு அவனிடம், நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். ஆனால் அந்த வாலிபனோ இயேசுவின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் தனது பொக்கிஷங்களை பூமியிலே சேர்த்து வைத்திருந்தான். அவற்றின் மீது தனது அன்பையும் வைத்திருந்தான். நித்திய ஜீவனை பெறுவதற்காக கூட அதை விட்டு கொடுக்க அவனுக்கு விருப்பமில்லை. உண்மையாகவே அவன் இப்பூமியில் தனது பலன்களை பெற்றுக்கொண்டான், மறுமையிலோ அதை இழந்து போனான். பிரியமானவர்களே, மனிதன் பூமியிலே ஒரு யாத்ரிகன் மட்டுமே. அவன் ஒரு பரதேசி. நமது உண்மையான வீடு பரலோகமே. நாம் தேவனுடைய ஊழியர்களும் தூதுவர்களுமாய் இருக்கிறோம். நம்மிடம் இப்பூமியில் இருப்பதெல்லாம் தேவனுக்கே சொந்தம், நமக்கு சொந்தமல்ல. நமது உடைமைகளை எப்படி பயன்படுத்தினோம் என்று நியாய தீர்ப்பு நாளிலே நாம் தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டியதாகும். நமது பணத்தை மட்டுமல்ல, நமது திறமைகளை, நமது வரங்களை, நமது கல்வி அறிவை எப்படி பயன்படுத்தினோம் என்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இவையெல்லாம் தேவனிடமிருந்து வருபவை. இவையெல்லாம் அவருக்கே சொந்தம். இவற்றை நாம் நமக்கென்று சுயநலமாக சேர்த்து வைத்தால் பரலோகத்தில் நமக்குரிய பலனை இழந்து போவது நிச்சயம். இயேசு சொன்னார், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் என்றார். நமக்கு தேவையானதற்கு மிஞ்சி நம்மிடம் வைத்து கொள்ளக்கூடாது. நம்மை சுற்றிலும் வாழும் ஏழைகளை கருத்தில் கொண்டு
நமது தேவைகளை கணக்கிட வேண்டும். பிரியமானவர்களே, பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது மதியீனம் என்பதற்கு 2 காரணங்கள் உண்டு. முதல் காரணம், அவை அழிந்து போகும். 2வது, அது நமக்கு எஜமானாக மாறிவிடும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, அப்பா பிதாவே, உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்கிற வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுவாமி, ஆவிக்குரிய அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரெல்லாம் துளண்டு போயிருக்கிறார்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, இந்த காலை வேளையில் அவர்களை நீர் பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மகத்துவமுள்ள தெய்வமே, உம்முடைய அளவில்லாத கிருபை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருத்தர் மேலும் ஊற்றப்படட்டும் சுவாமி. குடும்பங்களிலே ஊற்றப்படட்டும், பிள்ளைகளிடத்தில் ஊற்றப்படட்டும், பெற்றோரிடத்தில் ஊற்றப்படட்டும், கணவன் மனைவியினிடத்தில் ஊற்றப்படட்டும் அப்பா. உம்முடைய அளவில்லாத கிருபை காலைதோறும் என்னுடைய புதிய கிருபையை நான் கொடுப்பேன் என்று சொன்னீர் அப்பா. மகத்துவமுள்ள தெய்வமே, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்கிற வார்த்தையின்படி ஏசப்பா, பரலோக வாழ்க்கை வாழ, பரலோகத்திற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அமராஜா, ராஜ்யத்தின் வல்லமைகள் இங்கே செயல்பட வேண்டும். பரலோகத்தின் வல்லமைகள் இந்த பூமியிலே செயல்பட வேண்டும். அதுதான் உம்முடைய விருப்பமும் உம்முடைய சித்தமும் ஆயிருக்கிறது சுவாமி. பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி அப்பா நீர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீர் அப்பா. எஸ்டடி பரலோக அந்த அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே அனுபவிக்கட்டும் சுவாமி. அமராஜா, பரலோக அதிகாரம், ராஜ்யத்தின் வல்லமை, இந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் வருகிற பொழுது அப்பா, அவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் முறியடிக்கப்படுமே, சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் அவமாக்கப்படுமே அப்பா. அமராஜா, ராஜ்யத்திற்கு முன்பதாக ஒன்றும் நிற்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்பதாக பிசாசின் ராஜ்யம் செயலற்று போகுமே அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா, ராஜ்யத்தின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் செயல்படட்டும். எப்படி நீர் உம்முடைய சீஷரிடத்தில் சொன்னீரோ, நான் என் விரல்களினால் பிசாசுகளை துரத்துகிறேன். காரணம், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. மகத்துவமுள்ள தெய்வமே, அந்த ராஜ்யத்தின் வல்லமை இந்த நாளிலும் ஒவ்வொரு மேலும் அது வெளிப்படட்டும் அப்பா. ராஜ்யத்தின் வல்லமை செயல்படட்டும் அப்பா. பரலோக ராஜ்யத்தின் வல்லமை செயல்படட்டும் சுவாமி. அமராஜா, மகத்துவமுள்ள தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்ய நீர் உதவி செய்வீராக. ஏழைகளுக்கு இறங்க நீர் உதவி செய்வீராக அப்பா. காரணம், நீர் மனதுரிய அற்புதங்களை செய்தீர். நீர் இரக்கத்தினாலே அமராஜா, உம்முடைய இரக்கத்தினாலே நீர் உம்முடைய பிள்ளைகளை மீட்டு எடுத்தீர் சுவாமி. உதவி செய்யும் எண்ணம் உம்மிடத்தில் அதிகமாக இருந்தது. ஆகவே தான் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக வருகிற ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்தினீர், பலப்படுத்தினீர், ஆறுதல் கொடுத்தீர், அடைக்கலம் கொடுத்தீர், சமாதானம் கொடுத்தீர், சந்தோஷம் கொடுத்தீர், நிறைவானதை கொடுத்தீரே சுவாமி. இப்பொழுதும் அந்த ஆசீர்வதிக்கும் கரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். இந்த காலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விசேஷித்த வல்லமையும் மாற்றமும் உண்டாகட்டும் சுவாமி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்பா, உம்முடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான்கள், பாக்கியவாட்டிகளாக இருக்கிறாங்கப்பா, பாக்கியவதிகளாக இருக்கிறார்கள் சுவாமி. மகத்துவமுள்ள தெய்வமே, ஒருவரும் கெட்டுப்போவது உமக்கு சித்தம் அல்லப்பா. ராஜ்யத்தின் வல்லமைகள் இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் மேலே செயல்படட்டும். அமராஜா, பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே அப்பா அந்த பூமியிலும் செய்யப்படணும் அப்பா. அதற்காகத்தான் எங்களை நீர் வைத்திருக்கிறீர். ராஜ்யத்தின் வல்லமை எப்படிப்பட்டது, ராஜ்யம் எப்படிப்பட்ட அன்புடையது, ராஜ்யம் எப்படிப்பட்ட சுபாவங்களை கொண்டது. அமராஜ், அதைத்தான் இந்த பூமியிலே நீர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை பார்த்து சொல்லுகிறீர். மற்றவர்களை நேசிக்கும்படி, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி, ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி, திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் உதவிகளையும் விசாரிக்கும்படி நீர் எங்களுக்கு ஊண்டுதலை கொடுக்கிறீர் அப்பா. காரணம், ராஜ்யம் அதை விரும்புகிறது. இந்த பரலோக ராஜ்யம் அதை விரும்புகிறதே சுவாமி. மகத்துவமுள்ள தெய்வமே, அளவில்லாத உம்முடைய வல்லமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுங்கப்பா. அமராஜா,
இயேசுவே, குடும்பத்தில் பொருளாதார நெருக்கத்தினால கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நெருக்கங்கள் மாறட்டும், பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும். எஸ்டடி தேவைகளை அத்தனையும் சந்திக்கப்படுவதாக, புதிய வழிகளை உண்டாக்குவீராக, புதிய வாசல்களை நீர் திறப்பீராக சுவாமி. அடைக்கப்பட்ட ஒவ்வொரு வாசல்களையும் உம்மால திறக்க கூடும் அப்பா. காரணம், எல்லாவற்றிற்கும் அதிகாரம் படைத்தவர் நீரே. நீரே உன்னதமான தேவன், நீரே பரிசுத்தமுள்ள தெய்வம். இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய கதவுகள் திறக்கட்டும். ராஜ்யத்தின் வல்லமை ஒவ்வொருடைய இதயத்திலும் செயல்படட்டும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக, இருள் நீங்கி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாக தேவ சமாதானம் ஒவ்வொரு ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அந்த அந்நுண்ணிய ஐக்கியம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கட்டும் அப்பா. கேட்கிற யாவரையும் பலப்படுத்துங்க சுவாமி. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. சுகம் உண்டாகட்டுமே இயேசுவே. குடும்பங்களிலே சமாதானம் இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. மகத்துவமுள்ள தெய்வமே, உன்னதமான தெய்வமே, அமராஜா, உடைய பிள்ளைகளுடைய முயற்சிகளுக்கு நீர் பதில் கொடுப்பீரே. அமராஜா, நீதிமான் விரும்புகிற காரியம் அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான்களாக இருக்கிறாங்கப்பா. அமராஜா, இயேசுவே, உடைய வார்த்தையை தேடி நிற்கிற இந்த அதிகாலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இயேசுவே ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வீடுகளிலும் அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே, அதிசயங்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் விலகி போவதாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையிலே செயல்படுவதாக. அமராஜா, உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. வார்த்தையை அனுப்பி நீர் சுகமாக்குகிறீர். எஸ்டடி அமராஜா, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான் என்கிற வார்த்தையின்படி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பிழை பூட்டுவீராகப்பா. அமராஜா, அவர்கள் முயற்சியிலே உம்முடைய கரம் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் தோற்று போகக்கூடாது, வெக்கப்பட்டு போகக்கூடாது. அமராஜா, இருளின் ஆதிக்கங்கள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும். விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகளும் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் அப்பா. அமராஜா, இந்த நாளிலே இயேசுவே உடைய மகத்துவமுள்ள கரம் இறங்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அளவில்லாத உடைய சமாதானத்தினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உடைய காருண்யம், உடைய ஐஸ்வர்யம் இயேசுவே, உடைய கேடகத்தை உடைய பிள்ளைகளை உடைய பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. அமராஜா, நம்முடைய வார்த்தை செயல்படுவதாக கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவே, உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே, உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே, உங்க இரத்தத்தில் மகிமை